பாருங்க, இன்னைக்கு நம்ம ரசம் தான் செய்ய போறோம். ரசம் நல்ல சுவையா, நல்ல டேஸ்ட்டா இருக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம வாங்குற புளி வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். அதான் நல்லா சதையா இருக்கணும். குப்பை, மண்ணு எதுவும் இல்லாம இருந்தது அப்படின்னாலே, அது இனிப்பு புளியா வாங்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து ரசம் வந்து எப்படி வச்சீங்கனாலுமே, ரசம் வந்து நல்லா சூப்பரா இருக்கும். அதாவது சாதத்துல போட்டு குடிக்க மாட்டாங்க. டம்ளர் டம்ளரா எடுத்து குடிப்பாங்க. அதுக்கு என்னன்னா, மெயினா நம்மகிட்ட புளி வந்து நல்லா இருக்கணும். இந்த தரமான புளி நம்மகிட்ட இருக்கு. பாருங்க, இன்னைக்கு வந்து என்னடா அம்மா புலியோட கையில வந்து நிக்கிறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப புலி வந்து சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த புலி வந்து எல்லா இடத்துலயும் என்னதான் ஸ்டார்ட் ஆனாலும் நிறைய இடத்துல வாங்குறதுல நிறைய ஓடு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கல்லு மண்ணு இருக்கு. இப்ப ஒரு துவையலே அரைக்கிறோம் அப்படின்ற இடத்துல நம்ம வந்து திடீர்னு அப்படியே இது புளியை எடுத்து போட்டு துவையல் அரைக்கலான்றதுக்கு ஒரு ஆசையே இல்லாம இருக்கு. ஏன்னா அதுல நிறைய கல்லு மண்ணு இருக்கிறதுனால. இப்போ நம்ம கிட்ட இருக்க புளியில வந்து பாத்தீங்கன்னா கல்லு மண்ணு எதுவுமே இருக்காது. இந்த நாறு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அதையுமே எடுக்க முடியாது. அதனால ஓடெல்லாம் நல்லா நீட்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கல்லு மண்ணு இல்லாம நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். இந்த புளியோட சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த புளி சாதாரண புளியெல்லாம் நல்ல ஓடு மாதிரி தக்க தக்கையா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பாருங்க சதையோட நல்ல புளி வந்து சூப்பரா இருக்கும். பாருங்க புளியெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு நல்ல தடி தடியா இருக்கும். இது இருக்காது. இந்த ஓடு இந்த இது மட்டும் குச்சி மட்டும் இருக்கும். ஆனா அந்த ஓடெல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா ரொம்ப நல்லா இருக்கும். புளி வந்து நல்லா தரமா சூப்பரா இருக்கும் பாருங்க. எவ்வளவு சதையா சூப்பரா இருக்குன்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். வேணும்ன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. சாதாரணமா நீங்க வந்து பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு நீங்க ஒரு சமையல் செய்றீங்கன்னா, இந்த புளியை வந்து நீங்க ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நீங்க ஊற வச்சீங்கனாலே போதும். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து புளிப்பு டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். வேணும்ன்றவங்க வெப்சைட் வாட்ஸ்அப்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம கிட்ட இனிமே கிடைக்கும்.